இன்விடேஷன் இல்லாமல் நீங்கள் கலக்கல. அந்த இன்விடேஷன் இல்லாத யாருமே இந்த ப்ரோக்ராம் இல்லைன்னு வந்துட முடியாது. அந்த இன்விடேஷனில் எல்லாருக்கும் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருந்தேன். அந்த க்ரைட்டீரியாங்கிறது என்னன்னா, 4 வாரத்தில் 25,000 ரூபாய் சம்பாதிச்சா தான் அந்த இன்விடேஷனில் உங்கள் பேர் வரும் அப்படிங்கிறது தான் க்ரைட்டீரியா. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி இங்கே வந்துருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் என்னுடைய கெஸ்ட். ரியலி உண்மையாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த ஹாலுக்குள்ள கிட்டத்தட்ட 750 பேருக்கு மேலே இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருடைய மிக 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 குறைந்தபட்ச வருமானம் மாசம் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் கம்மியாக சம்பாதிச்சு யாரும் இந்த ஹாலுக்கு இல்லை. 10 லட்சம் எல்லாம் இவ்வளோ இருக்கீங்க. ஆனால் 25,000 கீழே இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நான் இதை நடத்திட்டு இருக்கேன். என்னால் உணர முடியும். அதாவது வெளியில ஒரு இடத்துல பிறந்ததிலிருந்து தன்னை ட்ரெயின் பண்றான், படிக்கிறான், நாலேஜை வளர்த்துக்கிறான், எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு போய் ஒரு வேலை தர போறான், இல்லை ஒரு தொழில் பண்ண போறான். அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனா என்ன, அதில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. டிரான்ஸ் இந்தியாவில் இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. ஒரு 25,000 ருபீஸை மாசம் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டி கொண்டு போறது அப்படிங்கிறது அதெல்லாம் எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? அதை சால்வ் பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு நடந்த இந்த ஈவெண்ட் சுலாபம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா? நிறைய பேர் கிட்ட அங்கே கேட்டாங்க. எல்லா டீமுக்கும் பேச முடியல. ஒரு 2 டீம் நின்றுட்டு இருக்கும்போது கரண்ட் போச்சு. போட்டோகிராஃபருடைய மெமரி கார்டில் இடம் நின்று போச்சு. அப்போ அந்த மாத்திரம் அந்த கேப்பில் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 10-20 பேர் நிற்கிறாங்கன்னா அப்போ அவங்க நின்றுட்டு எல்லாருமே கேட்க ஒரு வச்சுட்டாங்க. சுலாபம் அப்படின்னா என்ன சார்? என்ன சார் சுலாபம்னா என்ன சார்? லாபம்னா தெரியுது சார், லாபம் தெரிஞ்சிருக்கு சார். என்ன சார் சுலாபம் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. சு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்பீசியஸ், மங்களகரமான, குட், நல்லது, ப்ராஸ்பரிட்டி. ஸோ மங்களகரமான, நல்ல விதமான ப்ராஸ்பரிட்டி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தை லாபம். ஸோ மங்களகரமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான, சுத்தமான, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாபார முறை அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் அர்த்தம். உலகம் பூரா தொழில் இருக்குங்க. உலகம் பூரா தொழில் இருக்குங்க. சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் அது அதிகமோ கம்மியோ அதெல்லாம் வேற விஷயம். கவர்மெண்ட் சொல்ற டாக்ஸை கட்டி சம்பாதிக்கிற ஒரு தொழில நீங்க இருக்கீங்க என்பதை பெருமைப்படுறேன். மாசம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற எத்தனை பேர் வெளியே டாக்ஸ் கட்டுறாங்கன்னு போய் கேட்டு பாருங்க. ஆனா 10,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட டாக்ஸ் இந்தியாவில் அத்தனை பேர் டாக்ஸ் கட்டுறவங்களா தான் இருப்பாங்க. இதுக்கு மேல ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இந்தியாவில் இருக்கணும்னா அதுக்கு நீங்க ஒரு டாக்ஸ் பேரா இருக்கும். இதுக்கு மேல ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனை வேற எந்த ஒரு துறையும் கிரியேட் பண்ணாங்க. எல்லா துறையும் நீங்க ஒரு ஆடிட்டர் போய் பாருங்க. ஆடிட்டர் எதுக்கு தெரியுமா படிக்கிறாரு? ஒரு ஆடிட்டர் சிஏ படிக்கிறாருல்ல, எதுக்கு படிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? சம்பாதிக்கிறவங்க எப்படி டாக்ஸை கம்மியா கட்ட வைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு படிக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு போற வருமானத்தை எப்படி எல்லாம் தடுத்து நிறுத்தலாம்னு படிக்கிறாங்க. ஆடிட்டர் பெரிய படிப்பு, வக்கீல் பெரிய படிப்பு. எதுக்கு வக்கீல் படிக்கிறாரு? தன்னுடைய கிளைண்ட் நல்லது பண்றாரா கெட்டது பண்றாராங்கிறது பிரச்சனை இல்லை. தன்னுடைய கிளைண்ட் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அவர் தன்னுடைய கிளைண்டா இருந்தா அவரை நான் காப்பாற்றுவேன். அதுக்கு தான் லாயருக்கு படிக்கிறாங்க.
இன்னைக்கு டாக்டர் என்ன படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தப்பா பேச விரும்பல, ஆனா எல்லாரும் தெரியும். அப்ப பெரிய டாக்டர், வக்கீல், நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆடிட்டர், இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் என்னங்க பண்றாங்க நாட்டுக்கு? நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரைமுறைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு படிச்சுட்டு வராங்க, தன்னை எக்யூப் பண்ணிட்டு வராங்க. ஒரு மனுஷன் மருந்து சாப்பிடவே கூடாது, எந்த மருந்துமே சாப்பிடக்கூடாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி மருந்து சாப்பிட்டா வாழ்ந்தாங்களா? இல்ல. ஆனா உங்களுக்கு என்ன மருந்து பிரிஸ்கிரைப் பண்ற ஒரு டாக்டர் படிச்சுட்டு வராரு. டாக்டர் படிக்க பெருசுங்கிறீங்க, வக்கீல் படிக்க பெருசுங்கிறீங்க. ஒரு டாக்ஸ் கட்டுற ஒரு லா அபைடிங் சிட்டிசனா உங்க ஒவ்வொருத்தரையும் மாத்துறதுக்கு பிரான்ஸ் இந்தியா ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கு. இது கிடைக்கிற இங்க பாருங்க, ஒரு விஷயத்துல நீங்க முழுமையா உங்களை அர்ப்பணிச்சு செய்ய வைக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துல நீங்க உங்களை முழுமையா அர்ப்பணிக்கணும்னா முதல்ல அந்த விஷயத்தை பத்தி முழு நாள் உங்ககிட்ட இருக்கணும். நான் என்ன சம்பாதிக்க போறேன், அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது இல்லை நான் நாலேஜ் சொல்றது. இந்த இண்டஸ்ட்ரி பத்தின நாலேஜ் இருக்கணும், நிறுவனத்தை பத்தின நாலேஜ் இருக்கணும், நிறுவனத்தில் இருக்கிற ஒரு பொருளை பத்தின நாலேஜ் இருக்கணும். இந்த நிறுவனத்துக்கும் பொருளுக்கும் இந்த வியாபார பின்னணிக்கு இருக்கக்கூடிய நியாயத்தை பத்தி புரிஞ்சிருக்கணும், இந்த எத்திக்ஸை பத்தி புரிஞ்சிருக்கணும். இது எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களால நிலைச்சு நிற்க முடியும், நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும். சும்மா ஒருத்தர் மோட்டிவேஷன் பேசுறதுனால ஜெயிக்க முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, அதனால நீங்க ஜெயிச்சேன். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னனால தான் அவர் ஜெயிக்கல. நிறைய பேர் பேசினாங்க, அந்த செமினார்ல எனக்கு இது நடந்தது அதனால இதை பண்ணேன், அந்த செமினார்ல இது நடந்தது அதனால இதை பண்ணேன், ஏன்னா சின்ன காரில் வந்து எனக்கு ஒரு அவமானம் நடந்தது அதனால நான் பெரிய காரில் வந்தேன் சொன்னாங்கல்ல. பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, அவமானம் நடந்தனால சாதிக்கிறவங்க ஒரு விஷயத்தை அவங்க மனசுல நினைச்ச அந்த ஒரு நாள் சாதிக்கல. அவங்க நினைச்சது, அவமானப்பட்டது ஒரு பீரியட்ல, சாதிச்சது இன்னொரு பீரியட்ல. அந்த நடுவில் இருக்கிற அந்த டிராவல் இருக்குல்ல, அந்த டைம் டிராவல், இவங்க அதை யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது, அதை கேட்கிற பொருள் உங்களுக்கு இல்லை. ஸோ ஒரு நபர் ஜெயிக்கணும், சாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை பற்றிய முழு அனுபவம், முழு புரிதல் இருக்கும். வீட்டில் குழந்தைகளாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் என் பொண்ணு, அவர் சின்ன பொண்ணாக இருந்தப்போ 6th standard அதெல்லாம் படிக்கும்போது, அப்போதான் வீட்டு கீழே மேலே வீடு கட்டி முடிச்ச பீரியட். அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு 20 தடவை மேலே வருவோம், கீழே வருவோம். விளையாடுவாங்க, ஏதோ எழுதணும்னு சொல்லுவாங்க, மேலே போவாங்க, கீழே வருவாங்க, மேலே போவாங்க, கீழே வருவாங்க. ஆஃபீஸ் கிளம்புற நாள் வரும்போது ஆஃபீஸ் சாவி மேபி சம்டைம்ஸ் மறந்து வச்சுருவாங்க. மேலே போய் ஆஃபீஸ் சாவி எடுத்துட்டு வர அப்படின்னா சும்மா இருப்பா, 20 தடவை இப்போ ஓடி இறங்கின, 20 தடவை ஓடி இறங்கினது எதுக்கு தெரியுமா? அவளுடைய விளையாட்டு. அது பண்ணும்போது அவளுக்கு சந்தோஷம் கிடைக்குது, அது பேஷன், அவளுடைய பேஷன். ஆனால் நான் கொடுத்தது அவளுக்கு வேலை. புரியுதா உங்களுக்கு? வேலை கொடுக்கும்போது மைண்ட் டயர்டா இருக்கு, வேலை செய்ய மைண்ட் தயாராகல. பிரான்ஸ் இந்தியாவை கஷ்டப்பட்டு பண்ற வேலையா நீங்க நினைக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. என்னைக்கு பிரான்ஸ் இந்தியாவை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு பாருங்க, நீங்க நினைக்கிறத விட மிக பெருசளவு வளருது. அது ஒரு நாள் மீட்டிங் இல்லாத நாள் தான் வாழ்க்கையே கொடுமையான நாள். டைரக்டர் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி எப்படி நான் தெரியுமா, சனிக்கிழமை நைட்டு 12-1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பேன், சினிமா பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு முன்னாடி என்னை எழுதி கொடுத்து எங்க அம்மாவுக்கு என் வயிற்றுக்கும் ஒருத்தருக்கும் தைரியங்க தொட்டப்பிட்டே இருந்தேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சாரு, வாரம் பூரா உழைச்ச சாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறார். எந்திரிச்சு சாப்பிட்டு திரும்ப முடியும். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சினிமா போவேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கல்யாணம் இருந்தாலும் சரி, கருமாரியாக இருந்தாலும் சரி, எதுக்குமே போக மாட்டேன். ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் 7 நாள் 6 நாள் நான் செஞ்சது வேலை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்னுடைய டே, அதை நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் டைரக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கு அப்புறம்
டிரான்ஸ் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் டிரான்ஸ் இந்தியா ஒரு நிறுவனம் தொடங்கினதுக்கப்புறம் இவ்வாறு ஆஃபீஸுக்கு போகாத ஒரு நாள் அதுதான் எனக்கு இருக்கிறதுலையே கொடுமையான நாள். ஊருக்குள்ள நான் இருந்தேன்னா 100 டிகிரிஸ் காய்ச்சல் இருந்தாலும் சரி ஆஃபீஸுக்கு போகாம என்னால் இருக்கவே முடியாது. ஆஃபீஸுக்கு போன என்கிட்ட யாராச்சும் ஒரு பேசல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஆஃபீஸுக்கு போனதே எனக்கு வேஸ்ட். அப்ப என்ன தெரியுமா, டிரான்ஸ் இந்தியாங்கிறது நான் என்னுடைய பிசினஸா பார்க்கல. டிரான்ஸ் இந்தியா என்னுடைய பேஷன், என்னுடைய பேஷன். எப்ப நம்ம பண்ற தொழிலை நம்ம பேஷனா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த தொழிலுக்கான எந்த ஒரு அர்ப்பணிப்பையும், எந்த ஒரு உழைப்பையும், எந்த ஒரு தேவையையும் நம்ம அதுக்காக நம்மளால செய்ய முடியும். இன்னைக்கு வந்து சுலாபம் அப்படின்னு பேர் வச்சோம், கரெக்டுங்களா? சுலாபம் மங்களகரமான லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் சுலாபம். இதே தமிழ்ல ஈஸியா சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், டிரான்ஸ் இந்தியா வியாபாரம் சுலபம்டா. டிரான்ஸ் இந்தியா வியாபாரம் சுலபம். இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா, நீங்க எல்லாரும் இன்வைட், நீங்க உங்களை நான் இன்வைட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இது நாள் வரை எத்தனை ப்ரோக்ராம் டிரான்ஸ் இந்தியா நடந்தது? 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட ப்ரோக்ராம் நடந்தது. எத்தனை பேர் வந்து இருக்கீங்க? இதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணி வந்திருக்கீங்க. ஆனா அங்க எல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணி வந்தீங்க. ஆனா நீங்க என்னுடைய கெஸ்ட். இன்னைக்கு வந்து அத்தனை பேர் நீங்க என்னுடைய கெஸ்ட். அதனால எதைய பண்ணுவாங்க தெரியுமா? சாப்பாடு கட்டு தட்டை விட்டு நீங்க போகக்கூடாது. நீங்க உட்கார இடத்துல உங்களுக்கு சாப்பாடு வரும், முறைப்படி வரும். நம்ம வந்து ஹாலிடே டூர் போனோம் அப்படின்னு சொன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இன்ப சுற்றுலா அப்படின்னு. இதுல கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் கோயில் உலகம் சுற்றுலான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா அப்படின்பாங்க. கரெக்டா? அது மாதிரி இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நடந்தது என்ன தெரியுமா? வியாபார சம்பந்தமான ஒரு ஆன்மீக சுற்றுலா. 700 பேர் பண்ணீங்க, 700 பேர் ஆஃபீஸ் பார்த்தீங்க, 700 பேர் நின்று போட்டோ எடுத்தீங்க, 700 பேர் லைனா கியூல விட்டு இப்படி வெளியில நினைச்சு நீங்க கொண்டு உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து சாப்பாடு போட்டு எடுக்கலாம். ரொம்ப ஈஸி. பட் அப்படி நடக்கல. இங்க உட்கார்ந்து இருக்கிற 700 பேருக்கும் அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற 3 ஃப்ளோர்லயும் எங்க என்ன நடக்குது, இந்த ரூம் யாருது, இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு நான் ஏற்படுத்திருக்கேன். எனக்கு வந்து பாருங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் கோயிலை பற்றி எனக்கு தெரியாது, எல்லாருடைய நம்பிக்கையும் மதிக்கிறாங்க. நீங்க வந்து இன்னும் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா முதல்ல போன விநாயகர் கும்பிடுங்க, அதுக்கப்புறம் இப்படி கும்பிடுங்க, அப்படி கும்பிடுங்க, அப்படி கடைசியில வந்து அந்த மூல ஸ்தானத்தில் இருக்கிற தெய்வத்தை கும்பிடுங்க. அது வந்து கோயிலுக்கு உண்டான ஒரு முறை. அந்த மாதிரி இந்த வியாபாரத்திற்கு உண்டான ஒரு முறை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் புரிய வச்சேன். அது கருத்தில் கொண்டு உங்களுக்கு உட்கார வச்சேன். இங்க நடந்ததில் என்ன தெரியுமா, உங்களை மாதிரியே உட்கார்ந்தவங்க தான் இங்க மேடைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத உங்க ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறதுக்கான எக்ஸிபிஷன் லைவ் எக்ஸிபிஷன். மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க இப்ப முடிவெடுக்கணும். அடுத்த 3 மாசம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது ரைசிங் ஸ்டார்ங்கிற பதவிக்கு வரணும். ரைசிங் ஸ்டார் என்ன, 25,000 ரூபாய் இருக்கிற நீங்க 1 லட்சத்துக்கு வரணும். அதான ரைசிங் ஸ்டார். 3 மடங்கு வளரணும். 3 மடங்கு வளர்றதுக்கு உங்களுக்கு டீம் இருக்கு, 3 மடங்கு வளர்றதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு, 3 மடங்கு வளர்றதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, 3 மடங்கு உங்களை வளர்த்தியே தீரணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு கம்பெனி இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன, அந்த முடிவு எடுங்க. அந்த முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து வெளியே போறதுக்குள்ள முடிவு எடுக்கணும். இன்னைக்கு நான் ரைசிங் ஸ்டார் இருக்கிறேன்னா அடுத்த 3 மாசம் என்ன ஆக போறேன் முடிவு எடுக்கணும். நீங்க அந்த முடிவு சும்மா எடுக்கிறது இல்லை. அந்த முடிவு எடுத்த நீங்க அதை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறதா இருந்தால் முடிவு எடுக்கணும். நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கத்தில் யோசிக்காது. எப்போ பழைய வழி செய்கிற வேலையை செஞ்சுட்டே செய்கிற வேலையை திரும்ப செஞ்சுட்டே இருந்தால் கிடைக்கிற ரிசல்ட்ஸ் தான் திரும்ப கிடைச்சிட்டே. மாற்றங்கள் நமக்கு வரணும்னா நம்ம மாறணும். மாறுறதுக்கு ஒரு காரணம் வரணும். காரணம் தேவை. அந்த காரணம் இன்னைக்கு நடந்த இந்த அமைப்பு, இன்னைக்கு நடந்த நம்மளுடைய நியூ ஆஃபீஸரைங்க
இன்னைக்கு நடந்த இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைங்க. இன்னைக்கு இங்கே பேசி யாரோ ஒருத்தருடைய மனசை தொட்ட உங்களுடைய வீட்டில் காரணமாக வைங்க. என்ன வேணா காரணமாக வைங்க. ஒரு காரணத்தை வச்சு இந்த நாளை தொடங்குங்க. இந்த நாளை நீங்க நான் சொன்னபடி தொடங்குறீங்க. என்ன சொல்றேன், லைஃப்ல எந்த காரணத்துக்காகவும் வாழ்க்கையில் என்னைக்கு நீங்க எப்பவுமே ரிக்ரெட் பண்ணவே மாட்டோம். ரிக்ரெட் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி முடிவு எடுத்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே, இந்த சாதத்தை எல்லாரும் அந்த மாதிரி முடிவு எடுத்தவங்க தான். அதான் சொன்னேன், அவ்வளோ முடிவு எடுத்தா பத்தாது. இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஜெயிக்கிறது நடுவில் இருக்கிற அந்த டிராவல் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தவங்க தான் நாங்கள் ஒவ்வொருத்தருமே. இந்த மாதிரி முடிவு எடுக்கும் போது எங்களுக்கெல்லாம் அந்த சிக்கல் என்ன தெரியுமா, நான் எடுத்த முடிவு சரியா தப்பான ஒரு கேள்வி எங்ககிட்டே இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட ரிசல்ட் காட்ட ஒருத்தர் கூட முன்னாடி இல்லை. ரிசல்ட் காட்ட ஒருத்தர் கூட இல்லை. சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், மேடெல்லாம் நின்று பேசும்போது ஒரே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்துச்சு, சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும்னு சொல்றையே, சம்பாதிச்சு சாதிச்சு ஒருத்தரை காட்டுன்னு மட்டும் இருந்துச்சு நின்று இருந்தான்னு வைங்களேன், இன்னைக்கு டிரான்ஸ்இந்தியாவே இல்லை. இன்னைக்கு டிரான்ஸ்இந்தியாவே இருக்காது. அப்போ ஒருத்தர் கூட இல்லாப்ப இந்த கேள்வி வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு துளி நம்பிக்கை குறைவு இல்லாம முன்னாடி ஒவ்வொரு முன்னாடி பேசணுமா இல்லையா, அதுதான் இங்க இன்னைக்கு மேல மேல தாரதாரையா ஏறின ஒவ்வொரு அச்சு வருது. இந்த மேடையில் எத்தனையோ அச்சு வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் நான் ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. ஒரு சில பேருக்கு தான் ரெகக்னைஸ் பண்றதுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்தேன். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டாப் லீடர்ஸ் வந்தாங்க, மாறி மாறி ஆளுங்க வந்தாங்க, ரெட்டி சார் இருந்தாரு, கிஷோர் எல்லாம் மாறி மாறி வந்தாங்க கரெக்டா. ஆனால் உங்க ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக உங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஃபோட்டோ எடுத்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் அவார்டு கொடுத்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க சும்மா வரலன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் சாதிச்சுட்டு தான் வந்திருக்கீங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ இங்கிருந்து இன்னொரு மூணு ஸ்டெப் எட்டி குதிக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. பியூட்டிஃபுல் டீம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்துருக்கவே முடியாது. அப்போ இங்கிருந்து அடுத்து ஒரு 3 ஸ்டெப் எடுத்து தாண்டி போறதுங்கிறது கண்டிப்பா பெரிய விஷயமே இல்லை. முடிவு எடுங்க, அவ்வளவுதான். முடிவு எடுங்க, இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சு அது எடுத்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அடுத்த 3 மாசம் முடிவில் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கும்போது பாருங்க, பேச பேச மாறி தண்ணீர் கலர தெரியுமா, அது வந்து நெஞ்சில் இருக்கிற அந்த வலி அந்த அழுகாட்சி கொண்டு வர அழுது நடிக்கலாம் முடியாது, நடிக்கலாம் முடியாது. அப்ப அடுத்த முறை நீங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து ரிசல்ட்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னா என் கண்ணில் தண்ணி ஒரு இதே மாதிரி ஸ்டேஜில் வந்து வைக்கும் பொழுது, ஆனால் அந்த தண்ணி வந்து ஆற்றுல இருந்து வரக்கூடிய சந்தோஷத்தில் வரும். அந்த தண்ணி அதை உருவாக்க நீ உலகமே போராடுறது இருக்குதான் சார். நீ உலகமே போராடுறது இருக்கலாம். ஒவ்வொரு நாட்டுக்காரன் எதுக்கு, ஒவ்வொரு கவர்மெண்ட் எதுக்கு கவர்மெண்ட், நாட்டு மக்களை முன்னேற்றத்துக்கான கவர்மெண்ட், அதுக்கான வேலை செய்யறதுக்கான கவர்மெண்ட். அப்போ ஒவ்வொரு நாடும் தன்னுடைய மக்களை முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம், இது செய்யலாம், அது செய்யலாமா, அப்படி இப்படி யோசிச்சு என்னென்னமோ செய்யறாங்க. ஆனால் ஃபைனல் அவங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறது என்ன, கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான ரிசல்ட் என்ன தெரியுமா, ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம், கோடீஸ்வரன் ஆகணுங்கிறோம், சாதிக்கணுங்கிறோம், சாதனையாளராக மாறணும்னு பேசுறோம். ஒரு உண்மை தெரிஞ்சுக்கங்க, ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னா ஒரு கோடீஸ்வரன் எத்தனை பேர் எங்க இருந்து உருவாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர் மக்கள் தொகை இருந்தா வெறும் 1.5% தான் கோடீஸ்வரர்கள். 100ல் 1.5 பேர் தான் கோடீஸ்வரன். என்ன 100ல் 1.5 பேர் தான் கோடீஸ்வரன். அந்த 1.5 பேர் எங்கிருந்து கோடீஸ்வரன் ஆனாலும் சொல்லி அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா 75 பேர், அந்த 1.5%ல 75% பேர் கோடீஸ்வரன் ஆனது சொந்த. இன்னொரு 15% பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பங்காசு. ஆல்ரெடி எங்கேயாச்சும் வந்திருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அடுத்தவங்க காசுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல அவங்களுக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆகி அப்படி பணம் சம்பாதிச்சவங்க ஒரு 15%. ஒரு 7% வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள், 7% வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள், ஒரு 3% வந்து ஆர்டிஸ்ட், அதாவது சினிமா நடிகராக இருக்கலாம், உருவாக்குறவங்க, படைப்பாளிகள். ஆனால் இந்த சதவீதத்தில் 1.5% 0.00001% கூட வேலைக்கு போய் கோடீஸ்வரன் ஆனது எங்கேயுமே. ஆனால் பாருங்க,
நீங்க எல்லாரும் வேலை இருக்கு வான்னு கூப்பிடுறீங்க. வேலை இருக்குன்னு வான்னு கூப்பிட்டா ஹைதராபாத்ல கிளம்பி வர்றாங்க. எங்க நெல்லூருக்கு ஹைதராபாத்ல கிளம்பி வர்றாங்க. விசாகப்பட்டினத்துக்கு எங்க மீட்டிங் பார்க்கறது. ஏன் வேலை இருக்குட்டாங்கப்பா. அப்ப எப்படி நம்ம புரிய வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பிறந்ததுல இருந்து ரத்தத்தை ஏற்றி வச்சிருக்காங்க. நான் ஏன் நீ பிறந்தது வேலைக்கு போறதுக்காக. ஆனா எல்லாத்தோட புத்தியிலும் இருக்கு சாதிக்கணும்னு, கோடீஸ்வரன் ஆகணும்னு. ஆனா புத்தி சொல்றத என்னைக்குமே சொல்றேன் சாதிக்க முடியாது. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் சாதிக்க முடியும். உங்க மனசு எதை விரும்ப தெரியுமா? உங்க மனசு சொல்றத மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும். மனசு விரும்புறத மட்டும்தான் உங்களால பேஷனா இதுக்கு செய்ய முடியும். ஸோ டிரான்ஸ் இந்தியா பிஸ்னஸை நீங்க என்னைக்கு பேஷனா எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க எதிர்பார்க்குற அத்தனை வெற்றியும் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் மீறி உங்ககிட்ட வந்து சேரும். இந்த யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்த்துவாங்க. நீ கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை நமக்கு சலாம் போடும். நீங்கள் 10 காசு கொடுத்தீங்க ஒரு ரூபாய், இன்னைக்கெல்லாம் 10 காசு, இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய் வாங்கி யானை உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். நீங்கள் பழம் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடும். ஆனால் தெரியுமா உங்களுக்கு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இன் த வேர்ல்ட் யானை தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் நிறைய லிஸ்ட் இருக்கு. அதில் ஒரு மிக மிக டேஞ்சரஸான ஒரு மிருகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யானை. சும்மாலாம் கிடையாதுங்க. மனுஷனோட 100 மடங்கு ஞாபக சக்தி இருக்கிற ஒரு மிருகம் யானை. ஒரு முறை உங்களை பார்த்துருச்சுன்னா உங்களுடைய உருவமைப்பு, உங்களுடைய ஸ்மெல், உங்களுடைய நடைமுறை பாவனை இதை வச்சே 10 வருஷம் வச்சு அடையாளம் முடியும், 15 வருஷம் வச்சு அடையாளம் முடியும். சும்மா சாதாரண விஷயங்கள்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு புத்திசாலி இருக்கிற ஞாபக சக்தி இருக்கிற ஒரு யானையை எப்படி தெரியுமா இன்னைக்கு சலாம் போட வைக்கிறான், கோயிலில் வந்து வாலாட்ட வைக்கிறான், உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பெருசாக இருக்கிற யானைக்கு வந்து ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. யானை குட்டியா இருக்கும் போது அதுக்கு ஒரு புளியை தோண்டி புளியை படிச்சு பிடிச்சிருவாங்க யானையை. அந்த பிடிச்சிட்டு வந்த யானையை கொண்டு வந்து காலில் பெரிய சங்கிலி, யானை காலுக்கு சொல்றாரு. ஆனால் சங்கிலி பார்த்தீங்கன்னா அதோட 2 மடங்கு பெருசாக இருக்கும். அவ்வளோ ஒரு சங்கிலியை போட்டு கட்டி பின்னாடி கொண்டு தூணில் கட்டிடுவாங்க, இல்லை பெரிய மரத்தில் கட்டிடுவாங்க. ஆனால் அந்த காட்டில் ஆடி ஓடி திரிஞ்சுட்டு இருந்த யானை அது ஓட பார்க்கும், இந்த ஓட பார்க்கும், அந்த ஓட பார்க்கும். ரொம்ப ஓடும்போது கை செயின் நிறுத்த முடியுமோ அது அடி விடும். என்னடா இந்த பக்கமான தச்சிடலாமா, இந்த பக்கமான தச்சிடலாமா, அந்த பக்கமான தச்சிடலாமா, சுற்றி எந்த பக்கம் ஓடும். எந்த பக்கம் ஓடினாலும் அந்த லென்த் முடிஞ்சாச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். அடி கால் அடி விடும், ரத்தம் வரும். முயற்சி பண்ணி பார்க்கணும். 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 4 மாதம் முடியும்போது பார்த்தீங்கன்னா அது முடிவு. ஓ இனி நம்மளால முடியாது, கால் பயங்கர ரத்தம்லாம் வருது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? என்னவோ நம்ம காலை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அது சங்கிலி இருந்தாலும் அது தெரியாது. இதை நம்மளால உடைக்க முடியாது, காலை கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அது புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பாச்சும் ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணால் அப்புறம் விட்டுரும், எப்பாச்சும் ஒரு தடவை முயற்சி பண்ணால் விட்டுரும். அப்படியே வருஷங்கள் ஆக காலை கட்டினா போதும், அது நம்மளால தவிக்க முடியாது, தெரிஞ்சிடும். நீங்கள் வேணா இன்னைக்கு இருக்கிற ஒரு கோயில் யானை போய் பாருங்க. நீங்கள் பெருசாக சங்கிலியெல்லாம் போய் கட்ட வேண்டாம். அன்னைக்கு சின்ன யானை இத்தினூண்டு கால், ஆனால் சங்கிலி பெருசு. இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்க, சாதாரண நூல் மாதிரி இருக்கு கம்பி, அந்த கம்பியில கட்டி வச்சிருப்பாங்க. பின்னாடி மரம் தூங்கலாம் தேவையில்லை, ஒரு வாழைமரம் போது கொண்டு போய் நிறுத்தணும்னா நின்று சொன்னா நின்றுடும். அதுக்கப்புறம் ஞாபகம் எதாவது தெரியுமா, நேரம் காலை பார்க்கும், ஓ கட்டிட்டாங்களா, பின்னாடி பார்க்கும், கட்டிட்டாங்க. அது வாழைமரம் முடியாது, காலை கட்டிட்டாங்க, அங்கேயும் கட்டாங்க. ஆனா அந்த யானை புத்தி எப்படி தெரியுமா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் தப்பிச்சிருவேன், என்னைக்கா இருந்தாலும் இப்படிதான் ஆடிக்கிறது. யானை பார்த்துருக்கீங்களா? யானை ஒரு இடத்துல நிற்காது, சும்மா இப்படி நிற்கவே பார்த்துருக்க முடியாது. யானை இப்படி தான் அடிக்கும், இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு. அர்த்தம் என்ன தெரியுமா, யானை புத்தி சொல்லுது, நீ என்னைக்கா தப்பிச்சாகண்டா, நீ இருக்கிற ஊர் இது இல்லடா, நீ போக வேண்டிய காடு வேறடா, நம்ம உலகம் பெருசுடா, அங்கே போனால் அப்படி ஓடலாம் இப்படி ஓடலாம், அதை பறிச்சு சாப்பிடலாம், இப்படியெல்லாம் சொல்லுவோம். நான் ஒரு நாள் தப்பிச்சிருவேன், நான் ஒரு நாள் ஓடி போயிடுவேன், என் இடத்துக்கு நான் போயிடுவேன், இப்படியே சொல்லிட்டு அதுக்கே நிற்கும் யானை. ஆனால் அது நினச்சிட்டு இருக்கிற யானை டக்குன்னு கீழே பார்த்தோம், வாழை மரம் கட்டிட்டாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் பாருங்க, அந்த யானை பாஷை தெரிஞ்ச ஒருத்தன் வந்தான். யானை பாஷை தெரிஞ்ச ஒருத்தன் வந்து நேரம் அந்த யானை கிட்ட போய் காதுல என்னமோ சொன்னான். அவன் சொல்லிட்டு அளவுக்கு போன உடனே அந்த யானை ஒரு செகண்ட் அவன் அப்படி பார்த்துச்சு, புரியல. உடனே அப்படி பார்த்துச்சு, பின்னாடி வாழை மரத்தையும் பார்த்துச்சு, தலையை ஒரு ஆட்டுச்சு பாருங்க.
நாயே வாழை மரத்துல விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காலை தூக்கிச்சு பாருங்க. வாழை மரம் பிச்சுட்டு போய் 100 அடி தள்ளி சும்மா காலைக்கு உதறிச்சு, அவ்வளவுதான். வா வந்துருச்சாங்க ஃப்ரீடம் சொல்லி முன்னாடி சைக்கிள் பைக் ஏதாவது வந்தாலும் தூக்கி வீசிட்டு போச்சு. ஊருக்குள்ள எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? கோயில் யானைக்கு மதம் முடிச்சிருச்சுன்னா, கோயில் யானைக்கு அறிவு போயிருச்சுன்னா, மூளை மருகிருச்சுன்னா, மூளை இறங்கிருச்சுன்னா, கோயில் யானைக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா, உண்மை நடந்தது தெரியுமா? யானைக்கு தான் யானை அப்படிங்கிற அறிவே அன்னைக்கு தான் வருது. இவ்வளவு அறிவு வரல, இன்னைக்கு தான் அறிவே வந்து யானடா நானு அப்படிங்கிற அறிவே அன்னைக்கு தான் வந்து. ஒரு யானைக்காரன் வந்து காதல சொன்னான், அறிவு நமக்கு வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லி இந்த யானைக்கு புரியுற மாதிரி சொன்னான் பாருங்க. திரும்பி பார்த்து உதறி போச்சு. ஊருக்கிறவங்கெல்லாம் சொன்னா யானைக்கு வைத்து முடிச்சிருச்சு, யானைக்கு வைத்து முடிச்சிருச்சு. இந்த மாதிரிலாம் டிரான்ஸ் இந்தியா மீட்டிங்ல நீங்க யாருன்னு சொல்றோம், டிரான்ஸ் இந்தியா யாருன்னு சொல்றோம், எல்லாம் சொல்றோம். எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கும் மதம் முடிக்குது, உங்களுக்கும் மதம் முடிக்குது. நான் யாரெல்லாம் காட்டுறேன் பாருங்க, நாளையில இருந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு மதம் முடிச்சிருக்குங்கிறது, உங்களுக்கு அறிவு வந்தது அப்படிங்கிறத நீங்க உணராத காரணத்தினால நீங்க எல்லாம் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், இந்த வேலையெல்லாம் எதுக்கு செஞ்சுட்டு இருக்கிற, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு 4 நாள் மதம் முடிச்ச நீங்க 4வது நாள் திருப்பி நான் நார்மலாக போய் அந்த வாகனத்துக்கு போய் நிற்கிறீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுங்க. நம்ம எப்பேற்பட்ட வியாபாரத்தில் இருக்கோங்கிறது நம்ம யாருக்குமே புரியலைங்க. அதனால தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். அதாவது எல்லா உண்மையும் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு டிரான்ஸ் இந்தியாவுக்கு ஒரு வால்யூம் பிசினஸ் நடக்குது. ஆனா டிரான்ஸ் இந்தியா அளவுக்கு பிசினஸ் பண்ற எந்த கம்பெனியும் ஆனாலும் அந்த பிசினஸுக்கு இவ்வளவுலாம் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டோம். இவ்வளவுலாம் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டோம். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டா நிறைய பேர் கேட்டாங்க, எவ்வளவு சார் ஆஃபீஸ் செலவாச்சு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டா சொல்லட்டா. நான் வாழ்றதுக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைல் உங்க எல்லாருக்கும் முக்கியங்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஆல்டோ காரே போதும், மாருதி ஸ்விஃப்ட் காரே போதும், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. மாருதி ஸ்விஃப்ட் கார்ல ஏசி இருக்கு. நான் ஓட்டு வந்து இறங்கினா உங்க மரியாதை என்ன? உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? சொல்லுவீங்களா சார்? சொல்லுவீங்களா நீங்க? சார் சிஎம்டி விடுதா சார் சொல்லுவீங்களா நீங்க? ஐயோ சாமி இன்னும் இந்த காரில் வந்துருக்கான், அவங்க யாருமே சொல்ல வேண்டாம், உள்ள போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், உள்ள போனதுக்கப்புறம் காட்டிக்கலாம் சொல்லிட்டு என்னை யாருமே தெரியாமல் மறைச்சிட்டு கொண்டுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா உங்க கெஸ்ட் யாராச்சும். அப்போ இன்னைக்கு நான் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றேன்னா அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கானது அல்ல. அந்த லைஃப் ஸ்டைல் மேலே எனக்கு நாட்டம் இல்லை, அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு தேவையில்லை. அப்போ இன்னைக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் நான் வாழ்றேன்னா அது இந்த பிஸ்னஸுக்கானது. இந்த பிஸ்னஸ்னா யாரு? அது நீங்க. அப்ப இன்னைக்கு வந்து டிரான்ஸ் இந்தியாவில் என்ன சம்பாதிச்சிருக்கோமோ அதுல என்னுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தேவையான, இந்த வியாபாரத்துக்கு தேவையான என்னுடைய லைஃப் ஸ்டைலை தாண்டி எத்தனை நான் சம்பாதிச்சிருக்கணும் அத்தனை திரும்பவும் டிரான்ஸ் இந்தியா வியாபாரத்துக்காக தான் போகிறேன். எந்த ஒரு வியாபாரியும் போட மாட்டான், எந்த ஒரு வியாபாரியும் போட மாட்டான். தெரிஞ்சுக்கங்க, நான் பண்றது வியாபாரமே அல்ல. டிரான்ஸ் இந்தியாவுடைய பேஷன், டிரான்ஸ் இந்தியாவுடைய பேஷன், டிரான்ஸ் இந்தியாவுடைய பிசினஸ் கண்டினியூ பண்ணுறதுக்காக எனக்கு யாரும் பண்ண வேண்டியதில்லை. என்ன வந்தாலும் டிரான்ஸ் இந்தியா நடக்கும், டிரான்ஸ் இந்தியா பண்ணும். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு சில கேள்விகளோடு என்கிட்ட வந்தாங்க. அப்போ கம்பெனியுடைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து முன்னாடி போட்டோம். அந்த கம்பெனியுடைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து முன்னாடி போட்டப்ப அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது எதுக்குன்னு கேட்டாங்க. லீகல் மெட்ராலஜி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. லீகல் மெட்ராலஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா அந்த லீகல் மெட்ராலஜி சர்டிபிகேட் உங்க டிரான்ஸ் இந்தியா இருக்கு. சரியா? இந்த லீகல் மெட்ராலஜி அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா தெரிய வாய்ப்பே இல்லை, தெரிய வேண்டிய பெரிய அவசியம் தேவையில்லை. ஆனா விசாரிக்க வந்த பெரிய ஆபீசருக்கே அது என்னன்னு தெரியும்.
அவரு இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டார். அப்புறம் அதுக்கான விளக்கம் தான் நான் கொடுத்தேன். எல்லா விளக்கத்தையும் கேட்டதுக்கப்புறம் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, இத்தனை பேப்பர்ஸ் வச்சுருக்கீங்க சார், எங்களுக்கு நீங்க நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க சார் அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளை வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடையில ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறீங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுறீங்க, அதுக்கு பில்லை போட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க, கரெக்டா? ஒரு பொருளுடைய பாக்ஸ்ல என்னென்ன கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 19 கண்டிஷன். இந்த 19 கண்டிஷனும் இருந்தா தான் அது கடையில வச்சு விற்கிறதுக்கு தகுதியான பொருள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் முடிவு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ரெக்கார்டு, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் காரணம். அடுத்தது பில் போட்டு வாங்குறீங்கல்ல, ஒரு பொருளை பில்ல போட்டு வாங்குறீங்கன்னா அந்த பில்லுல குறைஞ்சபட்சம் 23 கண்டிஷன்ல நீங்க பாஸ் ஆயிருக்கணும். 23 கண்டிஷன்ல பாஸ் ஆகிற பில் உங்ககிட்ட நீங்க வாங்குற பில் இருக்கணும். அப்பதான் நீங்க பண்ற வியாபாரம் நேர்மையான நியாயமான வியாபாரம்னு கவர்மெண்ட் சொல்லுது. அது நீங்க பண்ணினா தான் அந்த லீகல் மெட்ராலஜி சர்டிபிகேட்டை வாங்க முடியும். அதை வாங்கி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம் இங்க டிரான்ஸ்மிட் வேலை கொடுத்துருக்காங்க. வாங்க நிக்கணும்னா முதல்ல அந்த இடத்தை முழுமையா புரிஞ்சிருக்கணும், அத்தனை ஆங்கிளையும் புரிஞ்சிருக்கணும். அந்த புரிதல் இருக்கிற அத்தனை பேரும் கண்டிப்பா பிசினஸா செய்ய மாட்டாங்க, பேஷனா செய்யணும். பேஷனா செய்யற ஒவ்வொரு செய்யணும், அவ்வளவுதான். 2025 2500 கோடி 2500 கோடி கட்டிக்கிறது தெரியுமா? ஞாபகம் கேட்கல? 2025 முடிஞ்சு 2026 வந்துட்டோம். இப்பவும் பாருங்க 2500 கோடி இருக்கு. கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? 2025 2500 crores அப்படிங்கிற இலக்கை டிரான்ஸ் இந்தியா இன்னும் அடையல. கரெக்டா? அதுக்காக ஒரு துளி கூட நாங்கள் வருத்தப்படல. ஏன் தெரியுமா? நாங்கள் வேடர்கள். நான் ஒரு வேடன். நான் எய்ம் பண்ணது சிங்கத்துக்கு, புலிக்கு. நான் எய்ம் பண்ணது ஓடி விளையாடிட்டு இருக்கிற 10 அடி 20 அடி ஓடி விளையாடிட்டு இருக்கிற முயலுக்கு இல்ல. முயலுக்கு குறி வச்சு தோக்கல, முயலுக்கு குறி வச்சு நான் ஜெயிக்கல. நான் வருத்தப்படுறதுக்கோ பெருமைப்படுறதுக்கோ, நான் குறி வச்சது சிங்கத்துக்கு, குறி வச்சது புலிக்கு. கோச்சிங் டார்கெட் ஒரு செகண்ட் கூட வருத்தம் பண்ணீங்க. 2030 2500 crores அடங்கவே. அதுக்கு தான் ரைசிங் ஸ்டார் வந்திருக்கீங்க. ரைசிங் ஸ்டார் ஆளுங்க தான் உருவாயிருக்கீங்க. ரைசிங் ஸ்டார் நீ பாருங்க, நீ எத்தனை டைட்டில்ஸ் உருவாவாங்க. ஏன்னா ரைசிங் ஸ்டார்லாம் ஆரம்பம். எங்களுக்கு இருக்க ரெக்கார்டு, இதுக்கு முன்னாடி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இவ்வளவு பேர் இல்லை. புரியுதா? மாசம் 1 லட்சம் ரூபாய் ஆவரேஜா சம்பாதிக்கிறவங்க இவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி இல்லை. ரைசிங் ஸ்டார் பதவி வந்ததுக்கு அப்புறம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இத்தனை பேர் வந்தீங்களா? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற இத்தனை பேர் வந்தீங்களே, உங்களுக்கு கேள்வி எத்தனை பேர் இப்ப அதிகமா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க முதல்ல இருந்ததை விட? நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு தெரியுமா ஹைலைட் பண்றோம்? நம்ம சம்பாதிச்சு நம்ம சந்தோஷப்பட்டு இங்க வந்து ஆட்டம் போடுறதுக்கு இல்ல, நம்மளை நம்பி வந்த நம்ம சமுதாயத்தை சம்பாதிக்க வைக்கிறது. நல்ல வழியில நல்வழிப்படுத்தி நம்ம சமுதாயத்தை சம்பாதிக்க வைக்க வந்திருக்கோம். அப்ப அதுக்கு என்னன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தூண்டுதல் தேவைப்படுது. அந்த தூண்டுதல் தேவைப்படுது. நம்ம ரத்தத்துல வேலைக்கு போறது தான் எழுதியிருக்கு, தொழில் பண்றதை பத்தி எழுதல. நமக்கு மட்டும் இல்லை, அதனாலதான் உலகம் பூரா 1.5% தான் கோடீஸ்வரர்கள். வெறும் 1.5% தான் கோடீஸ்வரர்கள். அப்ப பாக்கி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் மாற்றி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அப்ப மற்றவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டும் பத்தாது, காட்சிங்கிற வாய்ப்பு இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த வாய்ப்பை ஆசை இருக்கிற, தேவை இருக்கிற, லட்சியம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்க ஒரு பிரிட்ஜ் வேணும். அந்த பிரிட்ஜ்னா டிரான்ஸ் இந்தியாவுடைய மார்க்கெட்டிங் பிளான், எவ்ரி ஸ்மால் சிங்கிள் இன்சென்டிவ்ஸ். நீங்க பாருங்க, அடுத்தது இங்க வந்திருக்கிற 38 பேர்ல பாதிக்கு பாதி பேர் டைட்டில் ஆனா கூட நீங்க மேல கிட்டத்தட்ட 18 டைட்டில் வந்து 19 டைட்டில் வந்து நிற்பாங்க. இப்ப எத்தனை டைட்டில் வந்து நின்னாங்க? 11 டைட்டில் தான் நின்னாங்க. 19 டைட்டில் வந்து நிற்பாங்க. டபுள் ஆகும். 3 சைக்கிள்
போது பாருங்க, அடுத்த 12வது சைக்கிள் முடியும் போது நீங்க பாருங்க, அந்த சேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த சேஞ்சை நோக்கி போற எங்களுக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பு வேணும். ஏன்னா டிரான்ஸ் இந்தியா தான் நீங்க தான் நிறைய லீடர்ஸ் பெரிய அளவில் சாதிக்காம இருக்கிறது காரணம் தெரியுமா? ஒரு சில பேர் இருக்காங்க பெருசாக சாதிக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க அவங்களுடைய வருமானத்துக்கு மட்டுமே திங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அந்த வருமானத்துக்கே திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த இடத்துலயே இருப்பாங்க, வளரவே மாட்டாங்க. அதை தாண்டி என்னைக்கு டீமை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, தன்னை நம்பி இருக்கிற தன்னை டீமை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்கு கண்டிப்பாக அவர் வளர்ந்துருவார், அவருடைய வளர்ச்சி ஆரம்பிக்கிறது. மனசில் எழுதி வச்சுக்கோங்க, 2030ஆம் ஆண்டு 2500 கோடிங்கிற இலக்கை நம்ம தொட்டே ஆகணும். கர்வத்தோட சொல்ல, இன்னைக்கு இருக்கிற வால்யூமுக்கே 25,000 பேர் சம்பாதிக்கிற மாசமான சம்பாதிக்கிற இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா 2500 கோடி சம்பாதிக்கும் போது நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு. அதெல்லாம் வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களாலே அதை சந்தோஷம் காட்ட முடியாது, என்னாலே அதை சந்தோஷம் வெளிப்படுத்த முடியாது. ஆனா சாதிச்சிருப்போம் பாரு ஒரு சாதனை, உலகமே தெரிஞ்சு பார்க்குற மாதிரி ஒரு சாதனை சாதிச்சிருக்கலாம். உட்காந்து ரெண்டு சார் எல்லாம் மேலே ஏறும்போது 42 வருஷத்துக்கு 200 பேர் சார், இது ஆகஸ்ட் 22 நாங்கள்லாம் போகிறோம் சார் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சிங்கப்பூர் ஃபுல்லாக ஃப்ளைட் ஜாஸ்தியாச்சு, டோட்டல் பட்ஜெட் என்ன, இந்த பட்ஜெட் என்ன, இவங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னாரு. அந்த பிஸ்னஸை கால்குலேட் பண்ணி காட்டணும். அவுட் ஆஃப் மைண்ட் என்ன எப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கேட்டேன். இங்கே கூட கேட்டேன், அவன் கொடுத்த பிஸ்னஸ் இவ்வளவுயா, அவனுக்கு எப்படி அவனால் இவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு. கொடுத்த பிஸ்னஸுக்கு என்ன செலவு பண்ண முடியும்னு கணக்கு பார்க்குற வியாபாரி இல்லை நான். சொல்ல வேணும்னா அந்த 2500 கோடிங்கிற இலக்கு டிரான்ஸ் இந்தியாவோட இலக்கா நினைக்காதீங்க. டிரான்ஸ் இந்தியாவோட இலக்கா நினைச்சீங்கன்னா அது டிரான்ஸ் இந்தியா அடைஞ்சிரும். என் கம்பெனி 2000 அடைய போகுது நீங்களும் சொல்லிட்டே செஞ்சுட்டு இருப்பீங்க. 2025 நான் சொல்லி செஞ்சுட்டு இருந்த மாதிரி அந்த இலக்கு உங்களுக்கு ஆகணும். அனௌன்ஸ்மெண்ட் வேணுமா? வேணுமா? பிராக்டிகலான உண்மையாவே தேவையான ஒரு பியூட்டிஃபுல் அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய சக்சஸ். டிரான்ஸ் இந்தியாவில் லீடர்ஷிப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும். இப்பெல்லாம் இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு, ரெகுலராக நடக்கும். லீடர்ஷிப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லி கம்பெனி ஆரம்பிச்சது முதல்ல ஒரு 3-4 வருஷம் பயங்கர சின்சியராக ஸ்ட்ராங்காக பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 15 வருஷமா லீடர்ஷிப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கம்பெனி நடத்துறது நிறுத்திட்டோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேட்சுக்கு அனௌன்ஸ் பண்றேன், லீடர்ஷிப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இல்லை. நிறைய பேர் லீடர்ஸோட மைண்ட் எல்லாம் ஓடும், அதாவது நீங்க அந்த ட்ரெயின் தானே அப்படின்னு சொல்லி ஓடும். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை டிரான்ஸ் இந்தியா, புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை டிரான்ஸ் இந்தியா. நான் எத்தனையோ லீடர்ஸ்கிட்ட சொன்னேன் ஆஃபீஸ் இப்படி இருக்கும்னு. மனசுல நெஞ்ச கை தொட்டு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கா இல்ல நீங்க நினைச்சதுக்கு மேல அமைஞ்சிருக்கா? ஏங்க நான் கேட்கிறேன், ஆஃபீஸ்ல நீங்க யாராச்சும் கேட்டீங்க? நீங்க கேட்காத ஒரு விஷயத்தை செய்யும் போதே நான் உங்க எக்ஸ்பெக்டேஷனை நான் மீறுறேன்னா உங்களுக்கு தேவையான ஒன்றை கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 3 மாசம் என்ன நீங்க சம்பாதிச்சீங்க, அதை விட 3 மடங்கு அடுத்த 3 மாசத்துல முடியும் கூட சம்பாதிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சிம்பிள் இலக்கோட நீங்க போங்க. பியூட்டிஃபுல்லா நம்ம எல்லாரும் சேர்ந்து 2030 வரும்போது அதுக்கு முன்னாடியே 2500 கோடிங்கிற இலக்கை தொட்டு காலத்துக்கு எவன் தான் அவங்க பொது சொன்ன தைரியத்தில் ஒரு இந்த குவார்டருக்கு அனௌன்ஸ்மெண்ட் வேணுமா? வேணுமா?
ப்ராக்டிக்கலான உண்மையாகவே தேவையான ஒரு பியூட்டிஃபுல் அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய சக்ஸஸ். டிரான்ஸ் இந்தியாவில் லீடர்ஷிப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும். இப்போல்லாம் இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு, ரெகுலராக நடக்கும். லீடர்ஷிப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லி கம்பெனி ஆரம்பித்தது வந்து முதல் ஒரு 3-4 வருஷம் பயங்கர சின்சியராக ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 15 வருஷமா லீடர்ஷிப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கம்பெனி நடத்துறது இல்லை, நிறுத்திட்டோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேட்சுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், லீடர்ஷிப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இல்லை. நிறைய பேர் லீடர்ஸோட மைண்ட்லாம் ஓடும், அதான் அன்னைக்கு அந்த கிரேட் தானே அப்படின்னு சொல்லி ஓடும். இங்கே பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை டிரான்ஸ் இந்தியா, புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை டிரான்ஸ் இந்தியா. நான் எத்தனையோ லீடர்ஸ் சொன்னேன் ஆஃபீஸ் இப்படி இருக்கும்னு. மனசுல நெஞ்ச கை தொட்டு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கா இல்லை நீங்க நினைச்சதுக்கு மேல அமைஞ்சிருக்கா? மேல சார். ஏங்க நான் கேட்குறேன், ஆஃபீஸில் நீங்கள் யாராச்சும் கேட்டீங்களா? நீங்கள் கேட்காத ஒரு விஷயத்தை செய்யும் போதே நான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை நான் மீறுறேன்னா உங்களுக்கு தேவையான ஒன்றை கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு ஒர்க் பண்ண வந்துருக்கீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த அதே இப்போ வந்து அங்கே ரிப்போர்ட் வச்சுருக்கீங்களா? நீங்கள் பேரு தான் லீடர்ஷிப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம், பேரு தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேரு. உள்ள இருக்கிற கண்டென்ட் டோட்டலாக வேறையா இருக்கும் போது இந்த காலகட்டத்துக்கு என்ன வேணுமோ அப்படி இருக்க போகுது. இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? கேப்ல பிசினஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, தமிழ்நாடு வந்து என்னைக்குமே எப்பவுமே சொல்லுவாங்க, எந்த ஒரு மாநிலத்தை விட ஒரு ஸ்டெப் மேல ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எப்பவுமே போகும்னு சொல்லி. ஆந்திரத்தில் அப் அண்ட் ஆகிறதுக்காக சொல்லலை, புரியுதா? அப் அண்ட் ஆகிறதுக்காக சொல்லலை. சில விஷயங்கள் எப்பவுமே சிலதெல்லாம் உண்மைதான். ஒரு ஆண்னா இப்படிதான், ஒரு பெண்ணா இப்படிதான். அதுக்காக ஆணுக்கு பெண் குறைஞ்சவனும் கிடையாது, பெண்ணுக்கு ஆண் பெரிய ஆளும் கிடையாது. அவங்க இப்படிதான், இவங்க இப்படிதான். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முதல்ல எடுத்து செய்யறதுக்கு முன்னாடி வர்றதுக்கு தயாராகிற ஒரு முதல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது என்னைக்குமே தமிழ்நாடு தான் இருக்கு. பெரிய அந்த ரெக்கார்டுக்கான ரிசல்ட் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வந்து தெரியுமா உங்களுக்கு? காசு கொடுத்தா ஓட்டு வாங்கலாம், ஒட்டச்சு சுக்குன்னு ராஜா. அரசியலாக பேசுறேன், ஒரு ஃபேக்டை புரிய வைக்க வரேன். டிவி சேனல் என்ன கேட்டாலும் அதை காதுல கேட்டுக்கிட்டே பண்ணுவோம்னு நினைச்சாங்கல்ல, அது நடக்கலையா? போச்சா? பேப்பர்ல என்ன நியூஸ் வந்தாலும் நம்புவோம் அப்படின்னு நினைச்சது போச்சா? இல்லையா? நடக்கல. அப்போ இன்னைக்கு யாருங்க நமக்கு எல்லாம் நியூஸ் கொடுத்தாங்க? இன்னைக்கு யாரு நமக்கு எல்லாம் மெசேஜ் கொடுத்தாங்க? இப்ப டிவியில உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, அந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கறதுயா? எவனோ ஒருத்தன் எங்கேயோ அவனுடைய லாபத்துக்கு காசை வாங்கிட்டு ஒரு வியாபாரத்துக்கு உங்க எல்லாருக்கும் நியூஸ் கொடுக்குறான். அது உண்மை இருக்கலாம், இல்லாமல் போகலாம். கரெக்டா? ஏன்னா இருக்கா சேனல் அவனுக்கு ஒரு தேவைக்கு நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அவன் என்னுடைய தேவைக்கு நான் ஒன்று செய்யும் பொழுது அது நல்லதுலாம் கெட்டதுலாம் என் தேவை நான் என்ன பண்ணலாமா இல்லையா? நான் ஒரு பேப்பர் நடத்தினா தானே, நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்தினா தானே, 10 சீட்டுக்கு மேலே வந்து ஆசிரியர் பேசுறதை நிறுத்துறேன் நான் எதெல்லாம் சொன்னேன்? வாங்கினா தான் சொன்னேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன்ல. ஆனா மக்களுக்கு எல்லாருக்கும் நியூஸ் போயிருக்கு. அப்ப மக்களுக்கு எல்லாம் நியூஸ் கொண்டு போய் கொடுத்தது யாரு? யாருங்க? என்ன பெய்ட் சேனல் போச்சா நியூஸ்? இல்லைங்க, சோசியல் மீடியா. சோசியல் மீடியா யார்கிட்ட இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே இருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க என்ன நம்புறீங்களோ, சாமானியன் எதற்கும் எந்த பற்றுதலும் இல்லாத ஒரு சாமானியன் என்ன மனசுல நினைக்கிறானோ அதை ஷேர் பண்றான். அதைத்தான் மக்கள் இன்னைக்கு நம்ம தயாராக. இது எல்லா பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதை முதல் முறையா நம்பி இப்பேற்பட்ட மாற்றத்தை, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த, இந்தியாவிலேயே இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு.
எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை இப்போ எவ்ரி சிங்கிள் கஸ்டமர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கஸ்டமர் உங்களுக்கு வர ஒவ்வொரு கஸ்டமரும் இம்பார்ட்டன்ட். ஒரு கஸ்டமர் கூட நெகட்டிவ் ஆகக்கூடாது. ஞாபகம், ஒரு கஸ்டமர் கூட நெகட்டிவ் ஆகக்கூடாது. எங்க சோசியல் மீடியாவில் எழுதுனா ஆட்சி மாற்றம் நடக்கும்னா, சோசியல் மீடியாவில் எழுதுனா ஆயுத ஆரம்பிச்சானா நீங்களும் நான் எப்படி பிசினஸ் பண்ணுவோம்? பிசினஸ் சரியாக மட்டும் பத்தாது, சரியாகவும் செய்யணும். கரெக்டான? அப்ப செய்யற நம்ம தான் சரியா பண்ணணும். ஒரே ஒரு ஒருத்தர் 100 பேர் மீட்டிங் போறாங்க, மீட்டிங் பார்க்குறாங்க, இந்த பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இங்க பாருங்க அவங்க பிசினஸ் எடுக்கல, அது வேற விஷயம். மீட்டிங் முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். புரியுதா? 100 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கணும். ஏன் நம்ம சேராது அவர் விருப்பம். இந்த வியாபாரம் வேணுமா வேண்டாமா அவர் விருப்பம். அவர் இந்த வியாபாரத்தை புரிஞ்சுட்டாரா அவரோட தலையெழுத்து. ஆனா 100 பேர் உள்ள வந்து 100 பேர் வெளியே போகும்போது, வெளியே போற 100 பேரும் சேர்ந்தாலும் சேராட்டியும் பொருள் வாங்கினாலும் வாங்காட்டியும் அவங்க வெளியில போகும்போது நம்முடைய நண்பர்களா வெளியே. அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு தமிழ் வச்சு வியாபாரம் பண்ணாங்க. ஒரே சிங்கிள் தமிழ் வச்சு வியாபாரம் பண்ணாங்க. அவ்வளவுதான். அசைக்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்தியாவில் இல்லை. இந்த மாதிரியான விஷயத்துக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்கிற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்தியாவில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு தமிழ் யாரை பார்த்து நீங்க என்ன பேசினாலும் வியாபார சம்பந்தமா அவன் உங்களுக்கு எதிரி ஆகக்கூடாது. அவ்வளவுதான். அவரால் பிசினஸ் வந்து வரல செகண்டரி. எந்த காரணத்துக்காக உங்களுக்கு எதிரி ஆகக்கூடாது, உங்களுக்கு நண்பனாக மட்டும்தான். இந்த ஒரே ஒரு தமிழ்ல நீங்க எல்லாரும் கான்செப்டாக கோஆபரேட் பண்ணுவீங்க. 2030 2500 கோடி இலக்கை தொட்டே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தரேன். 6 weeks time டார்கெட் 100 billion, 100 billion. என்ன அவங்க கையில தவா சொல்லி கேட்கல, அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. என்ன புரியல உங்களுக்கு? யோசிக்கிறேன் இல்ல, நானே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், அடுத்த ஒரு ஃபாரின் ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணா எவ்வளவு வீதி கொடுக்கும்? 12 வாரம் 200 வீதி கொடுக்கும். கரெக்டா? அதேதான் சொல்லுங்க. 6 வாரம் 100 வீதி கொடுக்கும். சரிதானே? அதேதான் சொல்லுங்க. நான் கம்மியான ஜாஸ்தியெல்லாம் கொடுக்கல. 6 வாரம் 100 வீதி கொடுத்துருங்க. அது ஏன் 6 வாரம் கொடுத்துருக்கீங்க? கேள்வி இருக்கா? நீங்க வளர்றதுக்காக கொடுக்குறது. ஏன் படிச்சு முடிச்சு போறவங்களுக்கு வீட்டுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க? டைம் அங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க படிச்சது ஸ்கூல்ல படிச்சதை ரிஃப்ரெஷ் பண்ணணும். அடுத்த நாள் காலையில் உங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1%, 0.5%, 1/4% நாலேஜோட ஸ்கூல்ல தெரிஞ்சு வரணும் இருந்தா கரெக்டானே? உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்து கஷ்டப்படுறது கொடுக்கறது இல்லை, உங்களை ட்ரெயின் பண்றது, உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களை டெவலப் பண்றது கொடுக்கறது. அது மாதிரி ஏன் நானும் சொல்லாம 12 வாரம் 200 வீதி சரி நான் எல்லாம் ஒண்ணுதான் இல்ல. இதுல விஷயம் இருக்கு, ஒர்க் பண்ணி பாருங்க. ஆஸ் லீடர்ஸ் நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க லீடர்ஸ் ஞாபகம். இங்க உட்கார்ந்துருக்க நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கிற இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை செஞ்சாலே இங்க இருக்க நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆயிருக்கீங்களா இல்லையா? 4 வாரத்துல எத்தனை பில் பண்ணீங்க? 25 பில் பண்ணீங்க. கரெக்டான? 6 வாரத்துல எவ்வளவு ஆகுது? 90 ஆகுதா? ஒரு துளி புஷ் பண்ணா 100 ஆகுது. அப்ப இருக்கிற எல்லா நாளும் ஈஸியா நீங்க செஞ்சு நீங்க செஞ்சு வந்து உட்கார்ந்து இருக்கீங்களோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு சின்னூண்டு புஷ் பண்ணா வரதான் சொல்லியிருக்கேன். ஆனா இங்கிருந்து வெளியில போகும்போது உங்க எல்லாரும் என்ன இலக்கு வைக்கணும்னு சொன்னேன்? 3 மடங்கு அதிகமான இலக்கு வைக்கணும்னு சொன்னேன். ஆனா 3 மடங்கு இலக்கு வச்சா இங்க வரதை பத்தி பேசல, சும்மா இப்ப லேசா புஷ் பண்ணா வரதை பத்தி பேசுறேன். So 100 BV 15 இயர்ஸ்க்கு அப்புறம் லிப் வருது. இந்த லிப்பை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத வச்சுதான் இந்த லிப் திருப்பி கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கும். ஆனா தெரிஞ்சுங்க, 15 வருஷத்துக்கு அப்புறம் லிப் வருது. அதற்கான வேலை அடுத்த 3 மாசம் செய்ய போறோம். உங்களுக்கு நடக்க போற லிப் ட்ரைனிங் 2 நாள். அந்த 2 நாளைக்கு நாங்கள் 3 மாசம் பின்னாடி வேலை செய்யறோம். அந்த ஒர்க்குக்கு பின்னாடி உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ண போறோம். அந்த டெலிவரியை நீங்க பார்க்கணும், அதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களை நீங்க இன்னும் தயார்படுத்திக்கணும், மேல 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 வளரணும் அப்படின்னு சொன்னா 6 weeks டைம் 100 BV கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொரு ஆஃபர் சொல்லட்டா? ட்ரைனிங் உங்களுக்கு
மாமல்லா பீச் ரிசார்ட் இல்லை. ட்ரைனிங் எங்க தெரியுமா? 5 ஸ்டார் 5+ ஸ்டார் ஷெரட்டன் கிராண்ட் ஹோட்டல். நீங்க வேணா ஆன்லைன்ல போய் ஒரு நைட் ஷெரட்டன் கிராண்ட்ல தங்கணும்னா என்னன்னு இப்ப செக் பண்ணுங்க. 25,000 ரூபாய் கம்மியா இருக்கிறதுலே லோவஸ்ட் ரூம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஒரு நைட் ஸ்டே பண்றதுக்கு ஃபுட் எல்லாம் கிடையாது. ஹலோ, ஃபுட் எல்லாம் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், night stay, breakfast, lunch, again evening tea, plus வேல்யூவே இல்லாத மோஸ்ட் வேல்யூபிள் ட்ரைனிங். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 100 பிபி கொடுக்குறேன். 6 weeks 100 BB. இந்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நார்மலாக எப்போ பண்ணணும்? நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணியிருக்கேன் இல்லையா? இன்னைக்கு நான் வியாழக்கிழமை உங்களுக்கு பண்ணுறேன் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வார சேர்த்து ஹோல்ட் பண்ணி என்ன சார் இந்த மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டது? மைண்ட் வாய்ஸ் கேட்க